அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதியோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதியோட ஃபோன் அடிக்கவும் உடனே அதை தங்கராஜ் பார்க்குறாரு. உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ரேவதிக்கு. இப்போ தான் மதி கத்திட்டு போனாங்க. உடனே அதை பற்றி பேசலான்றதுக்குள்ளே ரேவதியோட ஃபோனுக்கு கால் வர்றதுக்குள்ளே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. போய் அந்த ஃபோன் யாருன்னு பாரு அப்படி சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து நீ இப்போவே லவுட் ஸ்பீக்கர் போடுற ரேவதி அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. போடுனா போடு ரேவதி, இதுக்கு மேலேயும் உன்னை உன் இஷ்டத்துக்கு ஆட விட்டு பார்த்துட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ ரேவதி பார்த்திங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடவும், என்னாச்சு ரேவதி, மதி அங்கே வந்தாளா, ஏதாவது சத்தம் போட்டாளா, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரா அப்படின்னு சொல்லி மலர் சட்டுன்னு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் பேசுகிறதுக்குள்ளே இப்போ ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ மதி இங்கே இதுக்கும் ரேவதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மதிக்கு தானாக தெரிஞ்ச மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் மலர் இப்படி ஃபோனில் கேட்குறதுக்குள்ளே இதை கேட்குற தங்கராஜுக்கு பயங்கர ஷாக் ஆகி ரேவதியை பலாருன்னு அறையிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ண அந்த குரூப்பையும் பார்க்குறாரு. அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஓ, அடிக்கடி நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது இவளுகளோட தானா, கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தியா, என்னெல்லாம் பேசி வச்சுருக்க, நானும் அம்மாவும் பேசி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, எந்த கேப்பில் போய் நீ மதிக்கிட்ட சொல்லிட்டு வந்த, அவள் எப்படிலாம் சத்தம் போட்டுட்டு போகிறா, தேவையா, சுரேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எந்த பஞ்சாயத்து இல்லாமல் நல்லா இருக்கணும்னு தானே நான் இதை செஞ்சேன், நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுருக்க ரேவதி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு என்ன தேவை, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்காமல் இவளுகளோட சேர்ந்துக்கிட்டு புருஷன்களை குறை சொல்லிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், ஓ இப்போ நீங்கள் மதியோட வேலையை பறிச்சது தப்பு தானே, நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னு ரேவதி அப்பவும் எதிர்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ நடந்து கையங்களமாக மாட்டினதுக்கு அப்புறமாவும் நீ என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா ரேவதி அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. இனிமேல் ஃபோனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அம்மா என்ன சொல்கிறாங்களோ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுட்டு உன் வீட்டில் உன் வேலையை உண்டு என்ன ஒன்று இருக்கணும், அதை விட்டுட்டு இவளுகளோடெல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்ருக்க நீ, இதோடு நிறுத்திக்கோ, இல்லைன்னா இந்த வீட்டிலையே இருக்க நீ முடியாது, அந்தளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவேன் அப்படி சொல்லி தங்கராஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ இப்போ மதி இந்த மாதிரி உடனே பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ரேவதியுமே. அதே சமயம் மதி வீட்டுக்கு போன உடனே நீ எங்கே போயிட்டு வர, உன் இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட எதுவுமே சொல்லாமல் நீ கிளம்பி போயிடுவியா அப்படின்னு ராஜலக்ஷ்மி ஒரு பக்கம் மதியை கேட்கவும், மதி அதே கோவத்தில் ராஜலக்ஷ்மி கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த வீட்டில் எது செஞ்சாலும் நான் சொல்லிட்டு தான் செய்யணுமா, அதான் நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்சதை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணதை எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களே, வேற என்ன அப்படி சொல்லிட்டு மதி கேட்கவும், ஏய் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம், என்னத்துக்கு சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கவும், அதுக்கு மதி சொல்கிறாங்க, என்னோட வேலை போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி புதுசாக அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசுனீங்களே, என்னோட வேலை போனதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சு தான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்லை பிளானே நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு மதி கேட்கவும் ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதையோ ஒன்று மனசில் வச்சுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி பேசுகிறதெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன புதுசா அப்படி சொல்லி கேட்கவும், என்னோட வேலை போனதுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ளை தான், என்னோட வேலை இல்லாமல் நான் இந்த வீட்டில் அடங்கி ஒடங்கி இருக்கணும், அடைக்கிறலான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு, அதனால தான் என் வேலையை பர்மனெண்ட் பண்ண வேணான்னு சொல்லி என்னை எடுக்க வச்சிருக்காரு அப்படி சொல்லவும், இதை கேட்டு ராஜலக்ஷ்மிக்கு ஷாக் ஆகுது. ஹே, உன் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை மேலே எதுக்கு பழி போடுற, மாப்பிள்ளை எதுக்கு உன்னோட வேலையை பறிக்க போகிறாரு அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மி கேட்கவும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நீங்கள்லாம் நடிப்பீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ மதி சொல்லவும், மாப்பிள்ளையெல்லாம் அதில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ மாப்பிள்ளை மேலேயே பழியை தூக்கி போட்டுட்ருக்கியா நீ அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ராகவன் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு இப்படி தாட் புட்னு கத்திட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னா அது தெளிவாக சொல்லு அப்படி சொல்லி கேட்கவும், என்னோட வேலை போகிறதுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படி சொல்லவும் அவங்களுக்குமே ஷாக் ஆகுது. நான் என்னோட வேலையை பறிச்சாதான் நான் இந்த வீட்டில் அடங்கி ஒடங்கி இருப்பேன்னு அவங்க கணக்கு போடுறாங்க, இப்போ நான் என் வேலையை பறிச்சுட்டு நான் இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது மாதிரிலாம் நான் இனிமேல் இருக்க போகிறதில்ல, முதல்ல என்னோட வேலையை நான் தேடி பிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருப்பேன், ஆனால் என்னோட வேலையிலே நீங்கள் கை வச்சிட்டிங்கல்ல, இனிமேல் இந்த வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படி சொல்லவும், ஏய் என்னத்தை நீ பெருசாக பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு
எதுக்கு வந்து இப்போ தாட்புட்னு கத்திட்டு இருக்க அப்படி சொல்லி ராகவன் கேட்கவும், அப்போ சுரேஷ் வராரு. என்னாச்சு, திரும்பவும் இந்த வீட்டில் சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி சொல்லி கேட்கவும், பாரு உன் பொண்டாட்டி தான் கத்திட்டு இருக்கா, புதுசாக இப்போ ஒரு இதை கிளப்பிட்டு இருக்கா, இதுக்கும் வந்து பேச மாட்டீங்க, இல்லை இவ சொல்கிறதா கரெக்டுன்னு போவீங்களான்னு தெரியல. அன்றைக்கி ஒரு சின்ன இன்னரை துவச்சி போடலன்னு கேட்டதுக்கு எல்லாரும் இவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணிங்கல்ல, இப்போ இவ வேலை போகிறதுக்கு காரணமே தங்கராஜ் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லவும் சுரேஷ்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அடடா இவளுக்கு எப்படிடா இது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக நிற்கவும், எதை வச்சு நீ சொல்கிற மாமா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, வீட்டில் போய் கேட்டேன், ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்னு அவர் என்கிட்டயே நேரடியாக சொல்கிறாரு அப்படின்னு. ஓ நீ வந்து பதட்டமாக கிளம்பி போனது அங்கே தானா, உன் மனசுக்கு தோணுனா எதுனாலும் டேரெக்டாக செஞ்சிருவியா, நேராக போய் நீ சம்மந்தி வீட்லேயே மாப்பிள்ளையை திட்டிட்டு வந்திருக்கே, சம்மந்தம் முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்கவும், நீங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்களே, என்னோட வேலை போகிறதுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ளை தான், அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லி மதி கேட்குறாங்க. ராகவன் சொல்கிறாரே, நீ ஒன்றும் வேலைக்கு போய் என்னத்தையும் புதுசாக சாதிச்சிட போகிறதில்ல, மாப்பிள்ளை பண்ணது தான் கரெக்டு, வீட்டுக்கு அடங்காமல் உன் இஷ்டத்துக்கு கண்டதையும் பண்ணிட்டு தெரிஞ்சால் வேற என்ன பண்ணுவார், அந்த வேலையை விட்டு நின்று வீட்டில் இருந்தாவது அடங்கி ஒடங்கி இருப்பேன் தான் மாப்பிள்ளை அந்த மாதிரி செஞ்சுருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது, நீ எல்லாம் எதுவும் வேலைக்கு போக தேவையில்லை, மாப்பிள்ளை யோசிச்சா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ராகவன் சொல்லவும், நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது, இதுவுமே ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் மாதிரி தான், இதை நான் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த பேரும் உள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மதி மிரட்டவும், என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன் எங்களை மிரட்ட பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இவளை ஏதாவது ஒன்று சொல்லி அதை இதை பண்ணி வீட்டில் அடக்கி வச்சிடலாம், நீங்கள் சொல்கிற மாதிரில என்னை ஆட வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மதி கேட்கவும், உங்ககிட்டலாம் யாருமே பேசி ஜெயிக்கவே முடியாது, நீ இந்த வீட்டுக்கு செட்டும் ஆக மாட்டேன், ஆரம்பத்திலேருந்து நான் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன், நீ தேவையே இல்லை அப்படி சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாற்றி எதையாவது ஒன்று பண்ணிடுறீங்க, இவன் வந்து ஆனால் ஒன்றுனா போலீஸ் ஸ்டேஷனில் நின்னுறா, நேற்று கூட டிஜிபி என்னை கேவலப்படுத்துகிறாரு, உங்கள் வீட்டில் பிரச்சனை ஓஞ்சிச்சா இல்லையா, அவன் பொண்டாட்டி கண்ட்ரோல் பண்ணியா இல்லையா, இல்லை இப்போவும் அதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கா சொல்லு, மற்ற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிரச்சனையை பார்க்கலான்னு சொல்கிறாங்க மேல் இடத்துல அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், யாரை பற்றியுமே எதையுமே யோசிக்கவே மாட்டிங்களா, உங்கள் பிரச்சனை என்னவோ அதுதான் ஆட்டம் போட்டுட்ருப்பீங்க, சுற்றி இருக்கிற எல்லாராலையும் நாங்கள் அசிங்கப்படணுமா அப்படி சொல்லி சுரேஷ் கேட்கவும், இப்போ என்னடா சொல்ல வர சுரேஷ், மாப்பிள்ளை பண்ண தப்புன்னு சொல்ல வரையான்னு, அவர் பண்ணது சரியோ தப்போ, அவள் வேலைக்கு போகிறன்றால அவள் போயிட்டு போகிறா, அவள் வேலைக்கு போக வேணாம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சுரேஷ் பேசவும், என்னடா இது சுரேஷா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மதி பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு உங்கள் மாமா வந்து செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக தானே இருந்துச்சு, கண்டிப்பாக உங்கள் மாமா இதை உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டார், அன்னைக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னிட்டு உனக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்களா, இல்லை உண்மையாலேயுமே பொண்டாட்டின்ற அக்கறையில் பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு மதி கேட்கவும், சுரேஷ்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, நீங்கள் எப்படியோ போய் தொலைங்க அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இப்போ வந்து ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ஐயோ ரேவதியோட வீட்டில் போய் இவ வேற டாக்கு புக்குன்னு ஆடிட்டு வந்திருக்காளே, ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்த உடனே ரேவதி பயங்கர டென்ஷனாக பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மதி எதையுமே முன்ன பின்ன யோசிக்கவே மாட்டாளாட்டங்குது, எதை எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிடலான்னு வந்து வீட்டில் கத்திட்டு போகிறா, இப்போ அவளால் எங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லவும், அதை தாண்டி நானும் அப்பந்து சொல்கிறேன், அவள் கூட சேர்ந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தல, இப்போ பார்த்தியா அவள் உன்னோட வாழ்க்கைக்கே வந்து பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறா, அதனால தான் அவளை நம்பாத அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், ஆமாம்மா நான் மதியை என்னவோ நினச்சேன், ஆனால் அவள் இவ்வளோ ஆதங்கப்பட்டு அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாது, வீட்டில் வந்து அத்தை இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவள் இஷ்டத்துக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து கத்திட்டு போகிறா, என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல அப்படி சொல்லி பேசவும், இதை கேட்குற மலருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது, என்னடா இது ரேவதியா இப்படி பேசுகிறா அப்படி சொல்லிட்டு உள்ளார போய் பாக்யராஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க ரேவதியெல்லாம் இப்படி பேச மாட்டா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்போ ரேவதியை இப்போ ஆப்போசிட்டாக மதிக்கு பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க, நான் ரேவதிக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணவும், என்ன நீ அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மலர் கேட்கவும் ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் கால் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரர் லவுட் ஸ்பீக்கர் போட்டார், நீங்கள் வந்து நான் தான் அந்த மதிக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னன்றதை சொல்லாமல் சொல்லிட்டீங்க, அவர் இஷ்டத்துக்கு பிடிச்சி ஆடிட்டுருக்காரு, நம்ம விளையாட்டாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் பேசுனது தப்பாக போச்சு அப்படின்னு உடனே மலருக்கு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இது அத்தைக்கு அடுத்து ரேவதியே வந்து இந்த வீட்டுக்கு ஒரு கிரிமினலாக ஆகிடுவா போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பயங்கர ஷாக்கிங்கோட இப்போ ஃபோனை வைக்கிறாங்க மலர். அப்போ பாக்கியராஜ் சொல்கிறாங்க, பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுகிறது பிரச்சனை இல்லை, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியுது பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இப்போ பாக்கியராஜ் சொல்லவும், இந்த பிரச்சனை இன்னும் எங்கெங்கெல்லாம் போக போதோ ஒன்றுமே புரியல,
அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து தங்கராஜ் வீட்டுக்கு வந்தாருன்னா இன்னும் என்னென்ன பேச போகிறாரு, என்னென்னத்தை கிளப்பி விட்டுட்டு போகிறாருன்னு தெரியல. அவர் ஒன்றுமே இல்லைனாலையும் அதில் பெரிய கோலமாக போடுவார். இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, அக்காவை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாகியலட்சுமி ஒரு பக்கம் சொல்லவும், இவ எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே போய் பேசிட்டு வந்து நம்மக்கிட்டையும் இப்படி கத்தி கத்தி பேசிட்டுப்பா, இவளை அடக்கிறதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி, ராகவன் இவங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தங்கராஜனால நம்ம வேலை போச்சே, அடுத்து நம்ம வேலையை எப்படி பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர கடுப்போடையும் அதை பற்றின யோசனைகளோடையுமே மதி இருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற எபிசோடில் தங்கராஜுக்கு ரிப்பீட் கொடுக்கறதுக்காக மதி என்னென்னலாம் இன்னும் புதுசாக யோசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மதி அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்டோ தட்டி விடுங்க. தேங்க்யூ.